ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பிரபஞ்சத்தின் குரல். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அனைவருக்கும் ரமலான் வாழ்த்துக்கள். நம்ம சேனல் எல்லா மதம், மொழி, இனம் எல்லாத்தையும் கடந்து ஒரு டிவைன் எனர்ஜி, எல்லாருக்கும் உரிய ஒரு எனர்ஜி. ஓகேவா? இது எல்லா மதத்தினரையும் அங்கீகரித்து எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு சேனல். ஓகேவா? ஸோ ரமலான் வாழ்த்துக்கள் கைஸ். காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் பர்சனல் ரீடிங் பார்த்து கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதோடு இல்லாமல் இன்னொரு விஷயமும் நான் அதில் பண்ணுறேன். இது பிரசன்ன ஜோதிடம் கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. பிரசன்னம் பார்த்து கொடுக்கறது, உங்களோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், இவங்களோட அனுகிரகம், உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க, என்ன நடக்க போகுது, என்ன நடந்தது, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சாலும் பர்டிகுலராக நீங்கள் கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், இல்லைனா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? பர்சனல் ரீடிங் வேணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் காட்கிட்டேருந்து நான் எங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், அவங்களோட அனுகிரகம் இருக்கா, எப்படி நாங்கள் முன்னேறி போகிறது, எங்களுக்கு இந்த தடைகள்லாம் இதனால தான் வருதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் இங்கே பிரசன்ன ஜோதிடமும் நான் உங்களுக்கு பார்த்து தரேன். அதுவும் நீங்கள் டாரோட்லேயும் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி சோழி இதுலையும் நான் பார்த்து தருவேன். உங்களுக்கு எது பெஸ்ட் மெத்தடாக இருக்குங்கிறத நீங்கள் பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களோட அந்த பர்டிகுலர் காட்கிட்டேருந்து உங்களுக்கான அந்த மெசேஜை என்னால் கொடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் நான் இதை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது டவுட் இருக்குது, உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? சும்மா டைம் பாஸ் அதுக்கெல்லாம் நான் சேனல் வைக்கல. நம்மளோட சேனல் டிவைன் எனர்ஜியை உங்களுக்கு முழுவதும் உங்ககிட்ட கொண்டு சேர்க்குற அந்த அற்புதமான விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இதோட ஒர்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் அதெல்லாம் இருந்தாலும் சித்தர் அருளாலும் டிவைன் எனர்ஜினாலும் நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வத்தின் அருளாலும் அதெல்லாம் நீங்கி போகும். கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கான டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை கொடுக்குது. இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி பயனடையும்படி கேட்டுக்கிறேன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சரி, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் நான் 3 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2, 3. இந்த பைல் ஆரஞ்சு கலர் பைல், ஆரஞ்சு கலர் பிரமிட் இது. ஓகேவா? நேவால் சக்கரத்துக்கு உரியது. ஓகேங்களா? தெரியுதா? ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணப்போ உங்களுக்கு அந்த கார்ட்ஸ் தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால் கேமரா கிட்ட காமிக்கிறேன். சரியா? இது ஆரஞ்சு கலர் ஹீலிங் பிரமிட். இது பைல் நம்பர் 1. க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் இது ஹார்ட் சக்கராக்குரியது. நீங்கள் அந்த சக்கரங்கள் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது செகண்டு. இப்போ எடுக்கிறது தேர்டு, பைல் தேர்டு. ஓகேவா? இது த்ரோட் சக்கராக்குரியது. ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன். இது ஸ்டோன் ஃபார்மேட்டில் இருக்குது, இது பிரமிட் ஃபார்மேட்டில் இருக்குது. தெரிஞ்சிச்சா? ஓகே. இப்போ நீங்கள் பைல் எது சூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சில பேருக்கு பைல் சூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல, நியூ வியூவர்ஸ்க்குன்னா 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கலர்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா அந்த ஹீலிங் அந்த பர்பஸ் வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு நேவால் சக்கரா, இது ஹார்ட் சக்கரா, இது த்ரோட் சக்கராக்குரியது. ஸோ இந்த சக்கரங்கள் வச்சும் நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? பார்க்கலாமா? இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சத்தின் குரல் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, பிரபஞ்சம் டிவைன் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும். நியூ வியூவர்ஸ் சொல்கிறேன், சில பேரோட பிளாக்கேஜஸ் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பிளாக் பண்ணும். அதனால தான் சொல்கிறேன். உங்களோட எனர்ஜி ப்ரிடிக்ஷனை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும். ஓகேவா? அதுக்கு தான் ஒரு சின்ன லைக்கு. ஓகே. இப்போது பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? பிரபஞ்சம் வழி பண்ணுறீங்களோ, இல்லை சித்தர்களை வழிபடுறீங்களா, இல்லைனா ஏஞ்சல்ஸை வழிபட்டாலும் சரி, அவங்க இப்போ பிரபஞ்சமாக உங்களுக்கு இருக்காங்க, உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. சரியா? அவங்கள மனதில் நிறுத்திக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வம், உங்களோட ஏஞ்சல்ஸ், சித்தர்கள். ஓகேவா?
கணக்கம்பட்டி ஐயா கூட நினச்சிக்கலாம் நீங்கள், இல்லை சாயப்பாவை நினச்சாலும் சரி. உங்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறாங்களோ அவங்கள நீங்கள் மனதில் நிறுத்திக்கிட்டு பாருங்கள். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பிரபஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே, யூனிவர்ஸ்க்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க. அது நீங்கள் ஏஞ்சல்ஸாக இருந்தாலும் சரி, சித்தர்களாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த காடை வழிபடுறீங்களோ அந்த காடுக்கு தேங்க் பண்ணிடுவாங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வந்து சில பேர் வந்து உங்களோட படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து வெற்றி பெறலாம். அதை நினச்சி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ட்டி பண்ணுவீங்க, செலிப்ரேட் பண்ணுவீங்க அந்த விஷயத்த. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த வாரம் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, இதுக்கு முன்னாடி ரொம்ப பயம், பதட்டம், நிறைய ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு சிலர் வந்து உங்களோட படிப்பில் இல்லைனா எக்ஸாம் பண்ணுறீங்க இல்லையா, ஏதாவது உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்க்கான அந்த எக்ஸாமினேஷன் அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாஸ்டில் நிறைய அடிக்கடி நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. பட் இந்த டைம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. இந்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்களோட குடும்பத்தில் யாருக்காவது ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கும். அந்த பார்ட்டியில் நீங்கள் கலந்துக்கலாம். ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லைனா ஏதாவது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லை மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கலாம். அதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? சில பேர் வந்து இந்த பாஸ்ட்டு இதில் வந்து நிறைய பயம், பதட்டம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அந்த என்ன சொல்லணும்னா அவங்கள நீங்கள் ரொம்ப நம்புவீங்க. அவங்க ரொம்ப உண்மையானவங்க நினச்சி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறது, அவங்கக்கிட்ட ஐடியா கேட்குறது. சில பேர் வந்து மணி கொடுத்து கூட சில பேர்கிட்ட ஏமாந்து போயிருப்பீங்க. இந்த வாரம் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு தைரியமாக ஒரு தன்னம்பிக்கை வரும் உங்களுக்கு. நான் வந்து சாதிச்சு காமிப்பேன், நான் வந்து தைரியமாக முடிவெடுப்பேன், இனிமேல் நான் இந்த தவறை செய்ய மாட்டேன். ஏன்னா அடிக்கடி நீங்கள் டிவைன் பாத் சேனல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்ட். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறதில்ல நிறைய பேர் கொஞ்சம் நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது. சில பேர் படிப்பு சம்மந்தமாக இருக்கீங்க. உங்களோட ஏஜ் குரூப்லாம் பார்த்திங்கன்னா 25-30 அதுக்குள்ளே இருக்கும். ஒரு சிலருக்கு பிலோ 25ல் கூட இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாக பயத்தில் இருக்கீங்க. ஆனால் இந்த வாரம் நல்ல தைரியமான முடிவுலாம் எடுக்கிற இந்த மாதிரி பர்சன் நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுவீங்க, ஹையர் போஸ்டிங்கில் இருப்பீங்க. இந்த வாரத்தில் நீங்கள் டிசைட் பண்ணுற விஷயம் ரொம்ப ஆலோசனை பண்ணி ஏதோ ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அது கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும். இது சில பேர் மெயில் எனர்ஜியில் இருக்கீங்க, ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜியும் தெரியுது. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப குழப்பத்துலேயும் பதட்டத்துலேயும் இருப்பீங்க. பயம், ஏதாவது செஞ்சால் கூட உங்களுக்கு இது ஃபெயிலியர் ஆகிடுமோ, திரும்ப நம்ம வந்து அடி வாங்கிடுவோமோ, அதனால் ஆரம்பித்து ஒரு 2 நாள் இல்லைனா 2 மாதம் அது புதிய விஷயங்களை நீங்கள் இது பண்ணும் போது, அந்த மாதிரி செய்யும் போது ஏதாவது பயம், பதட்டம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தைரியமாக பேசுகிறது, அப்புறம் நீங்கள் முதல்ல உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து உதவிகள் பண்ணுறது, ஒரு மதர் கேரக்டர் மாதிரி இருப்பீங்க. இதுதான் உங்களோட இது இயல்பு. ஓகேவா? ஆனால் கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு ரொம்ப பயம், பதட்டம்லாம் இருந்துச்சு. ஏன்னா உங்களை சில பேர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரியும். சில பேர் வந்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு ஹெல்ப் கேட்கும் போது எதுவும் செய்யாமல் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நடத்துவாங்க. ஃபெயிலியர்ஸ், அதனால் சில நஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். பட் இந்த வாரத்தில் அப்படி கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்குது. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க போகிறீங்க. அன்பாக மற்றவங்ககிட்ட அதாவது உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களோட வைப்ரேஷனுக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த அமைதி தெரியும். ஒரு மனசில் ஒரு சரி ஓகே நல்லா பேசுகிறாங்க, இதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப ஆசோலேஷனில் இருப்பாங்க, இன்றைக்கி என்ன இந்த டைம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க, சரி அவங்ககிட்ட பேசினா கொஞ்சம் சந்தோஷம் அவங்களுக்கு வரும், அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரலாம் அப்படி சொல்லிட்டு கூட சில பேர் உங்ககிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா?
அப்புறம் ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ரொம்ப அன்பானவங்க தான். என்னென்னா ஏதாவது ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா நீங்களாக செய்யுங்க. அடுத்தவங்கக்கிட்ட வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால யார்கிட்டயோ ஒப்பீனியன் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அதுக்கு ஒர்த்து கிடையாது. உங்களோட சக்ஸஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள். அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணுறது, உங்களோட சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த. ஒரு சிலர் வந்து நம்ம ஹாப்பினஸ்ஸை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணால் கூட அவங்க கேட்கும்போது அப்படியா, ஓகேப்பா, கங்க்ராட்ஸ்ப்பா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே முன்னேறிட்டாங்களா, இவங்களுக்கெலாம் இது நடக்குதே அப்படின்ற மாதிரி அந்த ஜெல்லஸ் வந்து அவங்க மைண்டில் உள்ள அந்த நெகட்டிவான விஷயங்களை போடுவாங்க. நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த ஏதோ ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது, அதை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தெரியப்படுத்திக்கோங்க. அது கூட அது ஒர்த்தானவங்களா, அவங்களுக்கு அவங்க நல்லவங்களான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் சீக்ரெட்டாக நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. உங்கள் விஷயங்களை வெளிக் அவுட் பண்ணாதீங்க. அது ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட வேலையில் இல்லைனா உங்கள் லவ் லைஃப்பில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், இல்லை உங்களோட அந்த ஜாப் கேரியரில் படிப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல, அந்த ஃபெயிலியர்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து அதாவது அக்செப்டன்ஸ் வேணும். அப்போ தான் வந்து புதிய பாதை நமக்கு திறக்கும். புதிய விஷயத்தில் நம்ம ஃபோக்கஸிங் கவனம் இருக்கும். கவனம் சிதறுது. அதனால் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து இங்கே பிரபஞ்சம் தான். இங்கே பிரபஞ்சத்தை நீங்கள் எந்த நேம் சொல்லி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஏஞ்சல்ஸோட இதுவும் வருது கைடன்ஸ். நீங்கள் நிறைய பேர் ஏஞ்சல்ஸ் அந்த இதில் பார்க்குறீங்கல்ல, அதனால் அவங்களோட இதுவும் வருது. சில பேருக்கு வந்து சித்தரோட இது கூட வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வருவாங்க இப்போல்லாம். ஸோ அவங்களோட அந்த பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது. உங்களுக்கு சில கைடன்ஸும் கொடுக்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில விஷயங்களில் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது, அதை ஏற்றுக்கோங்க. அடுத்தது என்ன செய்யணுமோ அதில் ஃபோக்கஸிங்காக இருங்க. ஓகேவா? அதை செஞ்சிங்கன்னா இந்த வாரம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு செலிப்ரேஷன்ஸ், சக்ஸஸ் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வெளியில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இது சில ஃபீமேல் எனர்ஜிக்கு சொல்கிறேன். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேம் நான் தொடர்ந்து ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இருக்கோம், எனக்கு இதுலேருந்து ஒரு கிளியரன்ஸ் வேணும், ஏதோ ஒரு டவுட் இருக்குது கேட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வெறும் டாரூட் மட்டும் உங்களுக்கு பார்த்து கொடுக்கல. சில பேருக்கு வந்து உங்களோட நீங்கள் வணங்குற அந்த இஷ்ட தெய்வங்களோ, இல்லை குலதெய்வங்கள், இல்லைனா குருமார்கள், அவங்க உங்களுக்கு பர்டிகுலராக என்ன சொல்ல வராங்க, அவங்களோட அருள் உங்களுக்கு எப்படி இருக்குது, அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கைடன்ஸ் வாங்கி நான் வந்து என்னோடய இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுக்கு இன்டென்ஷன் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த டாரூட் மட்டும்தான் மேடம் பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் எப்போவுமே நான் இதை வந்து சொல்லலை, இப்போ தான் சில பதிவுகளில் நான் போடுறேன். இதுதான் இது லாஸ்ட் பதிவில் சொல்லியிருந்தேன், இப்போவும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்துக்கணுன்னு நினச்சாலும் அந்த இஷ்ட தெய்வங்களோட அருள், அவங்களோட கைடன்ஸ் ஏதாவது கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும், நான் அதை மாதிரி ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் பார்க்குறேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கவுன்சிலிங், அந்த பர்சனல் ரீடிங் வந்தீங்கன்னா அதில் பார்த்து தருவேன். ஓகேவா? ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு, ஓகே, குலதெய்வத்தோட அருள், இஷ்ட தெய்வத்தோட அருள், சித்தர்கள், அந்த மாதிரி உங்களுக்கு பர்டிகுலர் அந்த டிவைன் பவர் கிட்ட அந்த ஃப்ரீக்வன்சியில் கேட்டு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, சரி. இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த பைல் ரீடிங் சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது நேவால் சக்கரக்குரிய இந்த ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ண செல்லங்களே, பிரபஞ்சத்துக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2க்கு இந்த க்ரீன் கலர் ஹீலிங் பிரமிட் ஹார்ட் சக்ரா, பிரபஞ்சத்தின் குரல். பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிடுங்க கமெண்ட்டில். நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ, அது சித்தர்களாக இருக்கட்டும், அது வந்து யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து அவங்க நேமை மென்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. உங்கள் குல தெய்வமாக, இஷ்ட தெய்வமாக, யாராக இருந்தாலும். ஓகேவா?
பாயில் 2 சூஸ் பண்ண செல்லங்களே, உங்களுக்கு உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அந்த மாதிரி மூதாதையர், அந்த ஸ்பிரிட் கைட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அவங்களோட அருள் இந்த மாதம் இந்த வாரம் நல்லா இருக்குது. சில விஷயங்கள் பாஸ்டில் இப்போ நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் சில விஷயங்கள் நடந்து போன விஷயங்களுக்காக மணி ரிலேட்டடான விஷயங்கள், உங்கள் ஃபேமிலியில் ஏதோ சப்போர்ட் பண்ணல அப்படின்ற ஒரு வருத்தம் ஏதோ சம்திங் உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அது என்ன நடந்ததோ அதை அப்படியே வந்து சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. உங்களோட குடும்பத்தில் யாராவது ஒரு பெரியவங்க, மூத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் உதவி கேட்டால் கிடைக்கும். அதுக்கு உங்களை எமோஷ்னல் பிளாக்லேருந்து வெளில எடுங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க, ஓகேவா? ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. இதிலேருந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. டிவைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் கொடுக்குறேன். நீ என்ன நினச்சிட்ருக்க? உனக்கு வந்து இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னு நினைக்கிறியா? எல்லாமே இருக்குது. ஆனால் நாங்கள் கொடுக்குற விஷயத்த உன்னால் வந்து அதை பார்க்க முடியலை. நீ வந்து கொஞ்சம் இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து கொஞ்சம் கிளியராகு. நாங்கள் வந்து உனக்கான விஷயத்தை அலைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டைமிங் வரும்பொழுது கண்டிப்பாக அதை நீ வந்து ரிசீவ் பண்ணுவ. ஸோ உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங்கை கொஞ்சம் சரி பண்ணிக்கோ. உன்னோட லைஃப் வந்து பிரைட்டாக தான் இருக்குது. நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வளர்ச்சி, ஒரு ஃபேமிலி சப்போர்ட் உனக்கு கிடைக்கும். உங்களோட மூதாதையரோட ஆசீர்வாதமோ இல்லை குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாமே இங்கே வந்து தெரியுது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் ஒரு சப்போர்ட் உனக்கு வேணும்னு நினைக்கிற அது வந்து கண்டிப்பாக இருக்குது. உங்களோட மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குன்னா, யூனிவர்ஸ் கொடுக்குற எந்த விஷயத்தையுமே வந்து காது கொடுத்து கேட்குறது கிடையாது. ஏன்னா உங்களோட பாஸ்ட் ஃபெயிலியர் அந்த மாதிரி ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் கூட சில விஷயங்கள் வந்து கோட்டை விட்டுருக்கலாம், ஃபெயிலியர் பார்த்துருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு நல்ல ஒரு வரன் வரலாம், இல்லைனா யாராவது உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் இந்த வாரத்தில். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயங்கள் புரிதல் வேணும்னு நினச்சா கூட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுப்பேன் கைஸ். நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வமா இல்லைனா உங்களோட குலதெய்வத்தோட அருள் இருக்கா, அவங்க ஏதாவது கைடன்ஸ், அவங்க சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி நான் வந்து சக்ஸஸ் பார்க்குறேன், எனக்கு வந்து கைடன்ஸ் கொடுங்க. இல்லைனா நீங்கள் ஒரு சில மகான்கள் கிட்டையும் சித்தர்களோட எனர்ஜியெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேவா? இது வந்து மேஜிக். நீங்கள் நம்பினீங்கன்னா எல்லாம் நடக்கும். உங்ககிட்ட அந்த நம்பிக்கை புரிதல் இல்லாதனால தான் அவங்க இந்த கார்டு அடிக்கடி போன இதுலேயே வந்துச்சு, பைல் 1லேயும் வருது, இந்த கார்டுலேயும் வருது. தெய்வம் வந்து நேரில் வந்து நின்று நீ வாங்கிக்கோன்னா கூட இவர் யாரும் பைத்தியக்கார மாதிரி இருக்கார், இவர் என்ன நமக்கு இது பண்ணுறது, அவரையே அவர் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேங்கிறாரு, இவர் என்னெல்லாம் சாய்பாபா வரும்போது அப்படி தான் பேசினாங்க ஜனங்க. இப்போ நம்ம கனகப்பட்டி ஐயா அவர் ஜீவசமாதி அதுக்கு முன்னாடி அவர் வாழ்ந்துட்டு இருந்த நாள்லேயும் அவரை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஊரில் அப்படி தான் பேசினாங்க. அப்புறம் அவரோட ஹீலிங் பவர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவரை வந்து ஏற்றுக்குனாங்க. அவர் சொல்கிற விஷயம் நீங்கள் யாரை நினச்சி நீங்கள் பார்க்குறீங்களோ அவங்க உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங், உங்களுக்கு வந்து இது வந்து நிறைய மக்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதில் இருப்பீங்க. சில பேர் வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்கும், இது மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலராக பார்த்து தரணும் அப்படின்னாலும் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ மெடிடேஷன் தெரிஞ்சால் சில விஷயங்கள்லாம் நான் வந்து டிவைன் பாத் சேனல்ஸ் எனக்கு வந்து அதாவது நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கலை, இந்த வாரத்தில் இது கிடைக்க போகுது, இந்த ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு மணி வரவு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நடந்துச்சுனாலும் கமெண்டில் தெரிவிங்க. இன்கேஸ் அது பிளாக்கேஜாக இருக்குது அப்படின்னாலும் சொல்லுங்கள். அந்த பிளாக்கேஜஸ்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான அந்த காரணத்தை இதை சொல்கிறாரு, இதிலேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பிளெஸிங்கை வாங்க முடியும். டிவைன் கொடுக்குற அந்த விஷயத்தை உங்களால் ரிசீவ் பண்ண முடியும், சரியா? ஒரு சிலர் வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஒரு சிலர் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், அதே மாதிரி ஃபேமிலி சப்போர்ட்காக ரொம்ப வந்து இது பண்ணுற மாதிரி தெரியுது. அது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ரேயர் ஏதாவது என்ன சொல்கிறதுனா
உங்களோட ஹார்ட் சக்ராவை ஹீல் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் வந்து சோலார் ப்ளக்ஸும் அடி வாங்கியிருக்கும். பேஸ் சக்ரா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான சக்ராஸ். ஓகேவா? ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணல, நம்மளை வந்து கவனிக்கல அப்படின்னாலே அதை ரிலேஷன்ஷிப்னாவே அந்த ஹார்ட் சக்ரா தான். கரெக்டாக அந்த ஹார்ட் சக்ரா இதை சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட, குருமார்களாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட இஷ்ட தெய்வங்கள், இல்லைனா ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ், அந்த மாதிரி மூதாதையர் வழிபாடு பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓகே, சரி. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அந்த பவரை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அது கான்செப்ட். ஓகேவா? இங்கே நான் டிவைன் பாத் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து பல சைன் கொடுக்குறாங்க. பல விதத்தில் நீங்கள் எல்லாம் வந்து நிறையா ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க, ஃபெதரெல்லாம் பார்ப்பீங்க. இவ்வளோலாம் கொடுத்தோம், வாய்ஸும் கொடுக்குறாங்க. டாரோட் கார்டு அப்படிங்கிற இந்த இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு விளையாட்டு, இது ஃபன்னுக்காக பண்ணுறது கிடையாது கைஸ். பிரபஞ்ச ஆற்றல் 5 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட அந்த இது தான் பஞ்சபூத சக்தி. என்ன அந்த அவங்களோட அந்த வைப்ரேஷனை எடுத்து தான் சொல்கிறோம். இதில் சன் கார்டு வராரு, மூன் கார்டு வருது. சன்னு மூணும் என்ன, ஆகாயம், ஆகாய சக்தி. அப்புறம் வாட்டரு, அப்புறம் வந்து அக்னி, ஹேரு, அப்புறம் வந்து எர்த் எலமெண்ட்டு, எல்லாமே சேர்ந்து தான் வருது, உங்களுக்கு ப்ரிடிக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது என்னமோ சும்மா ஃபன்னுக்காக பண்ணுறதுன்னு அந்த மாதிரி விளையாட்டாக பார்க்காதீங்க. என்னோடய சேனல் நான் வந்து என்னோடய யூனிவர்ஸ் அந்த டிவைன் எனர்ஜி உங்களோட லிங்க் ஆகி உங்களுக்கு வந்து சரியான புரிதலை கொடுக்கு. நிறைய பேர் வந்து நெகட்டிவான விஷயங்களில் ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குது. உண்மை யாராவது வெளிப்படையாக சொன்னாலும் அதை நம்புறதுக்கும் அதை ஏற்றுக்கிற மனப்பணம் கிடையாது. தேவையில்லாத கமெண்ட்ஸ் எனக்கு வந்து பண்ணாதீங்க. அதுக்கான பாவம், அதுக்கான இது வந்து நீங்கள் அந்த கர்மாவை நீங்கள் தான் அனுபவிக்கணும். நான் இங்கே ஆத்மார்த்தமாக கொடுத்துட்ருக்கேன் என் இறைவனுக்கு. நான் பேசலை, அவர் வந்து பேசிகிட்ருக்கிறாரு. இதை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணால் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பண்ண கர்மாவுக்கு தான் இப்போ ஒரு ஜென்மம் எடுத்து வந்திருக்கீங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியாமல் எந்த கமெண்ட்டும் அனுப்பாதீங்க. எனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அன்றைக்கி சாய் வந்தப்போவும் கல்லை விட்டு எரிஞ்சிங்க, கணக்கம்பட்டி ஐயா வந்தப்பவும் கல்லை விட்டு தான் எரிஞ்சுங்க. அவங்க ஜீவசமாதியாகி அவங்களோட இதுவை வந்து உங்களுக்கு பிரசன்னமாகி அவங்க இப்போ வராங்கன்னொடனே அவங்கள பற்றி அப்படியே வைப்ரேஷன் இப்போ வந்து நம்புறீங்க. அன்றைக்கி ஜீசஸ் வந்தப்போவும் அப்படி தான் செஞ்சீங்க. டைரெக்டாக கடவுள்கிட்ட பேசிக்கோங்களேன். அதுக்கு எதுக்கு ஜீசஸ் வரணும்? புத்தா ஏன் வந்தார்? புத்தா இருந்த காலகட்டத்தில் பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு பெரிய ஒரு இது வந்து மக்கள் அழுத்திட்டு இருந்தது. தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரை பிடிக்கல, ஒருத்தரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த விர்ச்சுவல்ஸை பண்ணி அந்த பிளாக் மேஜிக்குங்கிற விஷயத்த பண்ணி அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உயிர் போகிற அளவுக்கு பண்ணிடுறது. மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அன்றைக்கி. அதனால தான் இறைவன் அப்படி புத்தராக அவதரிச்சார். அவர் ஊர் ஊராக போயிட்டு அவரோட பிரசங்கத்தை சொல்லும் பொழுது ஒரு ஊர் மக்கள், இதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அந்த ஊர் மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கல. இவன் வந்து பொய்யன், இவன் வந்து ஃபேக்கானவன், இவன் சொல்கிற கருத்தெல்லாம் வந்து நல்லது கிடையாது, நீ என் ஊருக்குள்ளேயே வராத அப்படி சொல்லிட்டு அவரை வந்து இன்னும் பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசி அவரை வந்து சத்தம் போட்டிருக்காங்க. ஆனால் புத்தர் வந்து அவர் முகத்தில் இருந்த புன்னகையும் அவர்கிட்ட இருந்த அந்த தேஜஸ் எதுவுமே அவர் கோபதாபம் எதையுமே காமிக்கலாம். அவர் வந்து சரி இப்போது நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு அப்புறமா நான் வந்து இந்த ஊருக்கு வரும்போது உங்களுக்கு நான் வந்து இந்த இதை சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்லவே. ஏன்னா இப்போ சூழ்நிலை சரியில்லை, அவங்க ஏற்றுக்கிற மனநிலையில் அங்கே இல்லை. ஆனால் அவங்க மேலே கோவப்படலை அவர். அவங்க என்ன வேணால் பேசுகிறோன்னு சொல்லி அமைதியாக இருந்தார்.
அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் சரி நான் அப்புறமா வரேன், எனக்கு இந்த வேலை இருக்குது, நான் இன்னொரு ஊருக்கு போயிட்டு நான் அந்த வேலையை முடிச்சுட்டு அங்கே என்னோடய இது வந்து சொல்லிவிட்டு நான் மெசேஜை கொடுத்துட்டு நான் வரேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக போகிறார். அங்கே கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம இவ்வளோலாம் அவரை வந்து இதுவாக பேசணும், ஆனால் அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணல, எதுவுமே. அப்போ தான் அவர் உணர்றாங்க, இது வந்து எப்படி இறைவா நாங்கள் உங்களை இவ்வளோ திட்டினோம், இவ்வளோ பேசினோம். அவர் 2வது வராரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு, அவர் சொன்ன டைமுக்கு வராரு. அங்கே வரும்போது கேட்குறாங்க, இன்னொருத்தராக இருந்தாங்கன்னா நார்மலாக இருந்தால் வரமாட்டாங்க, ஏன்னா நான் இவ்வளோ தூரம்லாம் நாங்கள் திட்டின பிறகு ஒருத்தர் வராரு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி இறைவா இந்த பக்குவம் உங்களுக்கு வந்தது, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, நாங்கள் பண்ணது தப்புன்னு அப்போ உணர்ந்தாங்க. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, யாரெல்லாம் நான் வந்து என்னோடய இயல்பு வந்து வாட்டர் எனர்ஜி, நான் வந்து நீர் தத்துவத்தில் இருக்கேன், என்னிடத்தில் எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது என் நிலைக்கு மாறிடும். அது அக்னி. இப்போ ஒருத்தர் வந்து தூஷணமாக பேசுகிறாங்கன்னா என்னோடய எனர்ஜிக்குள்ளே வரும்போது அவன் வந்து அமைதியாக சாந்தமாகிடுவான். ஏன்னா என் எனர்ஜி தான் அவனுக்கு பாஸ் ஆகும். நீர் தத்துவம் அப்படி தான் செய்யும். தன்னகத்தில் ஒரு பொருள் வந்தால் அது வந்து தன்னோட அந்த இதுவை வந்து வைப்ரேஷனில் அதை கொண்டு வந்துடும். அதுதான் அதோட பவர். அதனால் யார் ஒருத்தரையும் வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் யாரோட மனசையும் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏன்னா செஞ்ச கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் ஒரு பிறவி எடுத்திருக்கீங்க. இங்கேயும் வந்து பல பிறவிகள் எடுக்கணுறதுக்கு விதை போட்டு வச்சிடாதீங்க. இந்த பிறவியை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி உங்கள் கர்மாவை வெளியே எடுக்கிறதுக்கு தான் இறைவன் இத்தனை ரூபமாக உங்களை வந்து பேசுகிறார், உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறார். ஒரு விஷயம் கேட்குறீங்க, உடனே நடத்தி கொடுத்துட்றாருன்னா உடனே அந்த அவர் வந்து அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட் வரும் உங்களுக்கு. ஏன்னா வாழ்க்கைன்னா டெய்லி நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும் தானே. அந்த ரிக்வெஸ்ட் வரும்போது அது நடக்கிறதுக்கு டிலே ஆச்சுன்னா, என்ன சித்தருக்கு நம்ம மேலே இல்லை, நம்ம வணங்குற கடவுளுக்கு நம்ம மேலே இஷ்டமே இல்லை, சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் கண்டுக்கிறது ப்ரேயரை விட்டுருவீங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுறதுன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை கூட பண்ண மாட்டீங்க, அப்படியே விட்டுருவீங்க. ஆமாம் தானே. அப்புறம் இன்னும் வேறு யாராவது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லைன்னா தெரிஞ்சவங்க அங்கே போய்ட்டு அந்த விர்ச்சுவல்ஸ் பண்ணால் அங்கே வந்து எல்லாமே நடந்தது தான், வா போகலாம் அப்படின்னா ஓகே, அவங்க பின்னாடி போவீங்க. அங்கே போய் பண்ணி ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவீங்க, 6 மாதம் வெயிட் பண்ணுவீங்க, நடக்கலைன்னா இன்னொருத்தர் சொல்கிறத கேட்பீங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஆனால் உங்ககிட்ட இருக்க மிஸ்டேக் யார் சொல்லி இதை சரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க தான் உண்மையான காட், அவங்க தான் உண்மையான குரு உங்களுக்கு. இன்றைக்கி வந்து லைஃப் பாடத்தை சொல்லித்தரத்துக்கு இங்கே எந்த குருவும் கிடையாது. ஸ்கூல்லேயும் சொல்லித்தரல, காலேஜ்லேயும் சொல்லித்தரல, தனியாகவும் இதுக்கான ஒரு இது கிடையாது. ஒரு ஃபேமிலி இப்போ தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அப்போ இருந்த ஒரு இது போச்சு. இப்போ எல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்தாலே கூட்டு குடும்பம் அப்படின்றாங்க. குடும்பம்னா எல்லோரும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து இருக்கிறது குடும்பம் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து இருந்தாலும் அது கூட்டு குடும்பம் அப்படின்றாங்க. அப்போனா நம்மளோட ஜென்ரேஷன் எங்கே போச்சுன்னு நினச்சிக்கோங்க. சரி ஓகே, பைல் டு சூஸ் பண்ணவங்க செல்லங்களே, நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நல்ல விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்குறோம், நல்லா வந்து ரிப்ளை இருக்குது, எனக்கு சந்தோஷப்படுறேன். சித்தரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லாஸ்ட் பதிவில் நான் வந்து அந்த இது அவரோட கணக்கம்பட்டி அப்பாவோட அந்த இது கொடுத்தது உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அவர் சொல்கிற வார்த்தையை கவனித்து செஞ்சிங்கன்னா அவர் கொடுக்குற நீங்கள் கேட்குற பிளெஸ்ஸிங்கை அவர் நடத்தி கொடுப்பார். அந்த பொறுமை நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அதே விஷயந்தான் சாயும் சொல்கிறார், நானும் என் மூலமாக உங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்குறாரு. ஜீசஸும் அதுதான் சொல்கிறார். ஏதாவது புரிதல் உங்களுக்கு இன்னும் அந்த பவர் டிவைன் எனர்ஜின்னா சாதாரணமாக நினச்சிட்ருக்கீங்களா? லோயர் எனர்ஜி கிட்ட ஒரு டிவைன் எனர்ஜி உள்ளே இறங்குதுன்னா அந்த வைப்ரேஷனை தாங்கக்கூடிய சக்தி அந்த உடம்புக்கு வேணும். இதுக்கு எவ்வளவோ நிறைய மெத்தட்ஸ், நிறைய வந்து ஃபாலோவர்ஸ்லாம் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயத்தெல்லாம். இப்போ நான் சேனல் மூலம் பேசுகிறதெல்லாம் அவங்களால உணர முடியும். ஏன்னா அவங்க என்கிட்ட இனிஷியேஷன் வாங்கியிருக்காங்க, கிளாஸ் கற்றுட்ருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கும் சில விஷயங்களை நான் சொல்லணும். நார்மலாக பார்க்குறவங்களுக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நடக்கலை அப்படின்னா கவலைப்படாதீங்க. அது எதனால் லேகிங் இருக்குது, உங்களோட ஆறா சக்கராவில் பிளாக்கேஜ் இருக்கா, இது கர்மாவா,
உங்கள் கர்மாவையே சரி பண்ணி எடுக்கக்கூடிய பவர் இறைவன் இந்த டிவைன் பாத் சேனலுக்கு கொடுத்துருக்குறாரு. இனிஷியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா பவர் என்னன்னு பார்த்துக்கோங்க. டிவைன் பவரை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களோட கர்மாவை எடுக்கிறோம் அப்படின்னா அப்போது என் குருமார்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களோட இருக்கும். நான் இப்போ வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி எல்லா சித்தர்களுடைய அனுகிரகம் அவங்க உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். டிவைன் உங்களை டேக் கேர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் கர்மா பண்ணாதீங்க, பேட் கர்மா பண்ணாதீங்க, குட் கர்மா பண்ணுங்க. ஓகேவா? சரிங்க செல்லங்களே. ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். இப்போ வந்து த்ரோட் சக்ராக்குரிய இந்த ஹீலிங் ஸ்டோன் சூஸ் பண்ணவங்களுக்கு, பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. கமெண்ட்டில் வந்து டிவைனுக்கு தேங்க் பண்ணுங்கள். உங்களோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம், சித்தர்கள், ஓகேவா? உங்களுக்கு எந்த மகான்களை பிடிக்குதோ அவங்க பேர் கூட நீங்கள் போட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். ஏன்னா அவங்க உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த வாரத்துக்கான பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கான மெசேஜ் என்ன? வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகே, சக்ஸஸ் கார்டு. சந்தோஷமா? எமோஷ்னல் லாக்லேருந்து ஒரு முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க. கொஞ்ச நாளாகவே மைண்டெல்லாம் கிளியர் ஆகுது. ஆமாவா இல்லையா? டிவைன் பாத் சேனலில் அதிகமாக பார்க்குறீங்க. ஏன்னா என் சேனல் பார்க்குறவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லிடுறேன்ல, நான் சொல்லிவிட்டு நீங்கள் டிவைனோட கனெக்டிவாக ஆகுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதனால் அந்த விஷயத்தெல்லாம் அதிகமாக செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாரம் முக்கியமான முடிவுகளை எமோஷ்னல் லாக்லாம் இல்லாமல் எடுப்பீங்க. ஸோ அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஒரு நல்ல ஏதோ ஒரு விஷயத்தை உங்களோட வேலையில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. அது உங்கள் வேலையாக இருக்கலாம், இல்லை படிப்பு சம்மந்தமான விஷயம். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு மெயில் எனர்ஜியோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். இத்தனை நாள் அவங்க சரியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட இஷ்ட தெய்வங்களோட அந்த காவல் தெய்வங்களாக யாராவது நீங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஐயனார், கருப்பசாமி, முருகர், அப்புறம் மைக்கேல் ஏஞ்சல், இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கார்டோட பிளஸ்ஸிங்ஸ் நல்லா இருக்குது. நியூ ஐடியாஸ் வரும். புது ஐடியாஸ் வந்து உங்கள் மனசில் உதயமாகும். அந்த ஐடியாஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஓகேவா? சரி. ஆனால் ஒரு சிலர் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? உங்களோட வலி வேதனையை வெளியே சொல்கிறது கிடையாது. அது உங்களோட ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், படிப்புக்காக கூட இருக்கலாம். ஆனால் அதை வந்து எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேளுங்க. டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். சரண்டர் ஒன்று தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண. உங்களுக்கு இவ்வளோ அற்புதமாக நீங்கள் வணங்குற கார்டு உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, புது ஐடியா என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நிறைவான அதாவது நான் சொன்ன மாதிரி தான், சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லி நியூ லைஃப் வேணும்னு நினச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக ப்ரப்போசல் வருது, வரன் அமையலாம். அவங்க உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. ஹெல்ப் கேட்கணும். நீங்கள் கேட்க மாட்டுறீங்க. கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். இன்கேஸ் டிவைன் பாத்தில் கேட்கணும்னு நினச்சாலும் டிவைன் பாத் உங்களுக்கு வந்து இறைவனோட என்ன சொல்கிறது, நீங்கள் அவங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான பாத், அது வழி. ஓகேவா? உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க. இங்கே எதுவும் நான் வந்து சும்மா இதுவான என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் சேனல் போடல. டிவைன் எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து சரி பண்ணுறோம், ஹீலிங் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய தெரியும். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட மெயில் எனர்ஜியோ இல்லைன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜிக்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு, ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஏதோ ஒரு திருப்தி, நிறைவுத்தன்மை இருக்கும். கடவுள் கொடுத்த அந்த விஷயங்களில் எனக்கு போதும்ப்பா, எனக்கு இது கொடுத்தியே சந்தோஷம், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது நீங்களே உங்களை வந்து ஷோல்டரை தட்டிக்குவீங்க.
ஓகே, நான் அச்சீவ் பண்ணிட்டேன், சாதிச்சிட்டேன், எனக்கு நிறைவாக இருக்குது, நான் இந்த சாதனையை பண்ணிட்டேன், அந்த மாதிரி. அது மாதிரி உங்களோட உங்கள் பர்சன் யாராவது உங்களுக்கு சப்போர்ட்டாக, நீங்கள் யாரை ரொம்ப அன்பாக நேசிக்கிறீங்களோ அது மாதிரி அவங்கக்கிட்டேருந்து அந்த அன்பு திரும்பி வருது அப்படின்னா அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஓகே, எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப நன்றி இறைவா, அவங்களுக்கு தேங்க் பண்ணுவீங்க. தேங்க் பண்ணுங்கள். இன்கேஸ் பண்ண தெரியல அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த தேங்க் பண்ணுறதோட இது என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கொடுக்க கொடுக்க அந்த அன்பு உங்களுக்கு திரும்ப வரும், ரிட்டன் வரும். நீங்கள் ஒரு இடத்துல பண்ணுறீங்க, அந்த அன்பு ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து உண்மையான ட்ரூ லவ் வச்சுருக்கீங்கன்னா அந்த திரும்ப வரும் உங்களுக்கு. ஆனால் செல்ஃபிஷாக மட்டும் வைக்காதீங்க. சுயநலமாக இது பண்ணால் தான் இது கிடைக்கும், இது பண்ணால் தான் அது கிடைக்கும், அப்படி வைக்காதீங்க. ஓகேவா? சரி, பைல் 3க்கு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், உங்களோட குலதெய்வத்தோட அருள், இல்லைன்னா உங்களோட இஷ்ட தெய்வம், இல்லை உங்களோட மகான்கள், நீங்கள் வழிபடுற மகான்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வச்சுருக்காங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கணும், பர்சனலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.